Hi guys, I am Prabakaran. Welcome to Prabakaran Vlogs. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா லேப்டாப்பில் வந்து எப்படி லைட்டிங்கை வந்து மாற்றுறது, அதுமாரி வந்து லைட்டிங்களோட வேவ்ஸ்லாம் எப்படி கொண்டு வருது, அப்படியே டிஃப்ரெண்ட் லைட் டிஸ்கோ லைட் வர மாரி எப்படி பண்ணுறது. ஆக்சுவலாக எதுக்கு இந்த வீடியோ மேட் பண்ணுறேன்னா, ப்ரீவியஸாக நான் வந்து இந்த லேப்டாப் அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூலாம் போட்டிருந்தேன். அதில் நிறைய பேர் வந்து லேப்டாப்போட கீபோர்டு ஆர்ஜிபியான்னு கேட்டிருந்தாங்க. ஏசஸ் ஆர்ஜிபி பை டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா அந்த லேப்டாப்போட கலருக்கு ஏற்ற மாரி ஒரு அந்த கீபோர்டுக்கு ஏற்ற ப்ளூ கலர் கொடுத்துருந்தாங்க. இதை நம்ம வந்து ஈஸியாக போய்ட்டு நம்ம யூஸருக்கு ஏற்ற மாரி நம்ம எல்லாமே மாற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இங்கே ஒரு ஐக்கான் தெரியுது பார்த்தீங்களா, இது பார்த்தீங்கன்னா ஓமன் ஸ்டுடியோ. இதில் போய் நம்மளோட ஆல்ரெடி நான் சொல்லிருக்கேன், ப்ரீவியஸ் வீடியோ ரிவ்யூலேயே சொல்லிருப்பேன் இது எதுக்குன்னு. இதில் போய் நம்ம சிபியோட யூட்டிலைசேஷன், ரேம் யூட்டிலைசேஷன் எல்லாமே பார்த்துக்கலாம், ஜிபி யூட்டிலைசேஷன். இதில் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து லேப்டாப் விக்டெக்ஸ் லேப்டாப் உங்கள் லேப்டாப்போட இது இருக்கும். மற்றபடி இதில் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். உங்கள் லேப்டாப்போட சிபியூ அண்டு ஜிபியூ எல்லா யூட்டிலைசேஷன் பார்த்துக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்சு பார்த்தீங்களா என்னென்ன இது இருக்குதுன்னு, எவ்வளோ யூட்டிலைஸ் ஆகிட்டுருக்கு, ரேம் எவ்வளோ யூட்டிலைஸ் ஆகிட்டுருக்கு. இப்போ இது ஓப்பன் பண்ணக்கப்புறம் HP Victusஸை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிக்கிட்டு இதில் பார்த்தீங்கன்னா லைட்டிங்னு இருக்கும். அது லைட்டிங் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் டேப்ஸ் ஓப்பன் ஆகும். இந்த டிஃப்ரெண்ட் டேப்ஸில் பார்த்தீங்கன்னா அவங்களே பை டிஃபால்ட் ப்ரொசீட் வித் பேசிக் லைட்டிங் சொல்லுவாங்க. இந்த பேசிக் லைட்டிங்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஃபால்ட்டாக கலரை மாற்றிக்கலாம். ஒரு எல்லோ கலர், இப்போ நான் எல்லோ கலர் கொடுத்துட்டு அப்ளை கொடுக்குறேன். அப்ளை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் சேஞ்சஸ் ஆகுதா எல்லோ. இப்போ நான் வந்து ரெட்டு கொடுக்குறேன். இப்போ ரெட்டு கொடுத்துட்டு நான் வந்து அப்ளை கொடுக்குறேன். ஓகேங்களா, தெரியுதுங்களா எப்படி நான் லேப்டாப்பில் இப்போ பை டிஃபால்ட்டாக இருக்கிற ஒரு ரேண்டம் கலர் ஒரு 12 கலர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். 12 to 14 கலர்ஸ் இருக்கும். இந்த ஓகேங்களா, இது வந்து பேசிக்கு. இதிலே போட்டுருங்க, பேசிக் அட்வான்ஸ் இருக்குது. இப்போ அட்வான்ஸ் போனீங்கன்னா இங்கே ஒரு டேப் ஓப்பன் ஆகும். இது பாருங்கள், மேலேயே பார்த்தீங்கன்னா உங்கள் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், கான்ஃபிகர் வித் ஓமன் லைட் ஸ்டுடியோ. இதில் போய்ட்டு நம்ம வந்து ஒரு லேயராக க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இதில் 2 ஆப்ஷன் வருது, ப்ரொசீட் வித் பேசிக் அண்டு இப்போ அந்த அட்வான்ஸ் லைட்டிங் ஓப்பன் ஆகிடுச்சு, அட்வான்ஸ் லைட்டிங் கான்ஃபிகரேஷன். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு லேயராக க்ரியேட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இனிஷியலாக நான் ஒரு லேயர் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதுலேயுமே எப்படின்னா இந்த இதில் ஏதோ ஒரு லேயர் இங்கே போய்ட்டு நீங்கள் க்ரியேட் நியூ லேயர் கொடுத்துக்கலாம். ஆல்ரெடி நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் நீங்கள் க்ரியேட் பண்ணக்கப்புறம் பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு லேயர் க்ரியேட் பண்ணுறேன். ஒரு நியூ லேயர் க்ரியேட் ஆகிருக்கா, இதை வந்து இப்போ நான் எடிட் பண்ண போகிறேன். இங்கே போய் இப்போதைக்கு இது வந்து ஸ்டாட்டிக் மோடில் இருக்குது, பை டிஃபால்ட் பேசிக் கலர்ஸ் மோடில் இருக்குது. இங்கே போய்ட்டு இப்போ நான் வேவ் மோடு கிளிக் பண்ண போகிறேன். வேவ் மோடு ஓகேங்களா. இப்போ வேவ் மோடு கிளிக் பண்ண உடனே இதிலே பை டிஃபால்ட்டாக கேலக்ஸி, ஓஷன், ஜங்கிள், வெல்கனோ இதுமாரி அதை ஓமன் அதுக்கு தகுந்த ஒரு கான்ஃபிகரேஷனில் அது டிஸ்கோ லைட் மாதிரி பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா. இதை பார்த்தீங்கன்னா இப்போ இதில் நம்ம ஸ்பீடு வச்சுக்கலாம். எவ்வளோ ஸ்பீடு வந்து பொறுமையாக வரணும் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு 30 ஸ்பீடு வச்சுக்கிறோன்னா 30 ஸ்பீடு வச்சுக்கிட்டு டிகிரி கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். லைட் ஒரு டிகிரி மாறும். இப்போ நான் அதை கொடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ என்ன நான் அதில் வந்து ஒரு இப்போ ஒரு ரேண்டமாக ஒரு ஓஷன் ஜங்கிள் கிளிக் பண்ணுறேன். ஜங்கிள் கிளிக் பண்ணிட்டேன். இதை மேக்ஸிமைஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் இதில் வந்து செலக்ட் பண்ணுவோம், கீபோர்ட் செலக்ட் பண்ணுவோம். நான் கீபோர்ட் செலக்ட் பண்ணிட்டேன். கீபோர்ட் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்ப்பீங்க, இப்போ நான் வந்து ஜங்கிள் சூஸ் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஜங்கிளோட இது வந்து வேவ் ஆகிட்டே இருக்குது பாருங்கள், ஒரு கலர். இப்போ நான் நைட்டில் ஷூட் பண்ணுறதால மெத்தது வேறு கலர். இப்போ நான் வெல்கனோ கலர் கொடுக்கணும் பாருங்களேன். வெல்கனோ கலர் கொடுத்தோடனே அது ஒரு வெவ்வேறு டிஸ்கோ லைட் கொடுக்கும். இப்போ நான் கேலக்ஸி கொடுக்குறேன் பாருங்கள், கேலக்ஸி லைட் கொடுத்தோடனே தெரியுதுங்களா எந்த அளவுக்கு ஃபாஸ்ட் லைட் மாறுதுங்க. ப்ளூ ஃபாஸ்ட்டாக மாறுது. இப்போ நம்ம ஸ்லோ பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் ஸ்லோ பண்ணுறேன், கொஞ்சம் ஸ்பீடு ஸ்லோ பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைட்டிங் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். நீங்கள் மேலே பார்ப்பீங்க, தெரியுதுங்களா, வயலட் வருது, ப்ளூ வருது. இந்த இதை பார்த்தாலே தெரியும் பாருங்கள், ஒரு கலர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் பாருங்கள். அவ்வளோதாங்க, இதுதான் வீடியோ. ஓகே, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். இது சும்மா ஒரு லேஅவுட் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு காமிச்ச வீடியோ. உங்களுக்கு மேலே ஏதாவது டவுட்னா நான் வந்து கமெண்ட் மூலமா நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். வேணும்னா இன்னும் டீட்டெயிலாக வீடியோ போடணுன்னாலும் நான் போடுறேன். ஓகேங்களா. பை கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னால் வந்து நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸ் வரும். ஓகே, பை. See you later.